ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து அரௌண்ட் ஒரு 8:30 போலவே எழுந்தாங்க. எழுந்ததுமே மேலே கூப்பிட்டு வந்தாச்சு. டெரஸில் டெய்லியுமே நாங்கள் வந்து 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக கிடைக்கணுன்றதுனால நாங்கள் டெரஸ் கூப்பிட்டு வந்துடுவோம். ஸோ பாப்பா வந்து எழுந்ததுமே வந்து நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி தான் மேலே கூப்பிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து நேற்று ராத்திரியே வந்து அந்த கருப்பு மூக்கரில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு நைட் ஃபுல்லாகவே சோக் ஆகணும், அப்போ தான் நல்லாவே ஊறி இருக்கும். நான் தண்ணியோட ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் நல்லாவே ஊறி இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊறிக்குங்க. இதை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். பிளெண்டரில் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணுங்கள். தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணிலேயும் நிறைய சத்து இருக்குது. இது கூட வந்து நான் கருவேப்பிலை 4-5 பல் பூண்டு, சீரகம், சோம்பு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லாவே அரைச்சிக்கோங்க. இல்லை எந்த குறை தரப்பு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. குழந்தை கொடுக்கறதுனால நல்லா வந்து இட்லி மாவு, தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம இஞ்சிலாம் நம்ம எதுவுமே போடலை. ப்ளஸ் வந்து வேறு எந்த பருப்புமே இதில் போடலை. வெறும் வந்து கருப்பு சென்னா மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது. ஸோ பேன் சூடானதுக்கப்புறமா வந்து மாவு வந்து தோசை கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்பவே வந்து மெலிசாக நம்ம வந்து சுட வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக வரதுனால கொஞ்சம் வந்து பாப்பாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து தடிசாக ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து லாட்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து நிறைய ஆட் பண்ணுறேன். பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நான் ஏன் பன்னீர் ஆட் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கன்றதுனால என் பாப்பா வந்து பன்னீர் நல்லாவே விரும்பி சாப்பிடுவா. இது கூட வந்து இந்த சத்தும் போகணுன்றதுனால வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு கூட செட் ஆகும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாவே வேகும். நல்லா ரொம்பவே கேர்ஃபுல்லாக குக் பண்ணி எடுங்க. ஏன்னா வந்து இது டக்குன்னு வந்து நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாது, மாவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுத்தா ஸ்டொமக் பெயின்லாம் வரும், ப்ராப்பர் டைஜஷன்லாம் ஆகாது. நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், மாவு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாவு நல்லாவே வேகும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாப்பா கொடுக்கலாம். பாப்பா எப்போவுமே வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு கொடுங்க. அதை பாருங்கள் ஃபஸ்ட் வாய் ரொம்பவே பிடிச்ச டிஷ். ஏன்னா பன்னீர் ஆட் பண்ணியிருக்கன்றதுனால அவளுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த பாருங்கள் எப்படி பார்க்குறா பாருங்கள், ஃபுட்டே பார்க்குறேன். எங்களோட ஏதோ பேசுகிறா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபுட்டு. மார்னிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும். நைட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுட்டை கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த ஃபுட்டு வந்து 10+ பேபிக்குலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாப்பா நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றதுனால வந்து டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபுல் ப்ரோட்டீன் தான் இது. இதில் இருக்க சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டாட்லர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்பவே எம்மியான டிஷ் இது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிடலாம். லஞ்சுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஓட்ஸ் கிச்சடி தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைசூர் தான் என்ன பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து பாசிப்பருப்பு எடுத்துன்னு இது கூட வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்குன்றதுனால நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, பாதி கேரட் எடுத்திருக்கேன், பீட்ரூட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து சீவி எடுத்திருக்கேன். நல்லா கேரட் எல்லாமே வந்து நைஸ் துருவலை போட்டு சீவி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் பேனில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். எந்த ரிஃபைன் ஆயில் எதுவுமே இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் ரொம்பவே நல்லா ஸ்ட்ரென்த்து கூட. ஸோ இது கூட வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், நம்ம விசில் விட போகிறோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆனால் போதும். வெங்காயம் வதக்கினா போதும். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி வந்து ரொம்பவே வந்து வதங்க வேண்டாம். தண்ணியில் இருக்க வந்து தண்ணியை வந்து ஸ்டிங்கான மட்டுமே போதும். ஸோ இது கூட நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து தண்ணி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆயில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்பவே மினிமலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. இது கூட வந்து இது
வதங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா குக் பண்ணி விட்டுக்கிறேன். நான் நல்லா இந்த தண்ணி கொதிக்கும் போதே வந்து நம்ம ஈஸியாக நம்ம கட் பண்ணி வச்சா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து குக் ஆகாது. நம்ம துருவந்தனால நல்லாவே வந்து டக்குன்னு குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு குக்கான போதும். இது கூட வந்து நம்ம வந்து ஊற வச்ச வந்து பாசிப்பருப்பு வந்து தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு ஓட்ஸ் ஆட் பண்ணி கப்பில் இருக்க ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான். ஸோ போண்டா போருங்க. எங்கள் பாப்பா போடுறதுனால வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனால சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு 3 to 4 விசில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு வந்து லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே வெந்துடுச்சு. தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பிளெண்டர்லாம் போடவே வேண்டாம். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இப்படி கையில் வச்சு நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பாப்பா சர்விங் பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது ரொம்பவே தண்ணியாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இது கவலைப்படாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்ட்டு. ஸோ இது ஆற ஆற வந்து இந்த திக்னஸ் வந்து கன்சிஸ்டன்சி வந்து இப்போயே பாருங்கள் கொஞ்சம் வந்து திக்காயிடுச்சு. பாப்பாவுக்கு இன்னும் கொடுக்கும்போது இன்னவே திக்காயிடும். ஸோ வந்து உங்கள் கன்சிஸ்டன்சி ஏற்றுக்க மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கொடுங்க. இவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு வந்து இந்த ஓட்ஸு. பருப்பு சாதம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சாதம் தான் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேடம்க்கு வந்து இந்த ஓட்ஸ் இது கஞ்சி தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் ஓட்ஸ் வந்து பாப்பா கிச்சடியாக பண்ணி கொடுப்பேன். கஞ்சி இப்போ எப்படி கொடுத்தாலுமே வந்து ஓட்ஸ் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவா. ஸோ ரொம்பவே ஃபில்லிங்காகவே இருக்கும். இது வந்து நீங்கள் நைட்டில் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. டைஜஷன்லாம் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா ஓட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா டைஜஷன் ஆகும். ப்ளஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணோம். பாப்பாவோட வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு வந்து இந்த ஓட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் கேட்கலாம் குழந்தைங்களுக்கு ஓட்ஸ் கொடுக்கலாமான்ட்டு. தாராளமாக நீங்கள் வந்து 6+ மந்த்லேயே வந்து ஓட்ஸ் கொடுக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் 6+ மந்த்லேயே வந்து ஓட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஓட்ஸ் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஓட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் தாராளமாகவே நீங்கள் வந்து குழந்தைங்க கொடுக்கலாம். இது நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பாப்பாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத்து, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாங்க நம்ம டின்னர் ரெசிபி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ராகி தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் மட்டும் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப துருவி எடுத்துக்க ரொம்ப மினிமலாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது த்ரூன கேரட் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த லம்ப் கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. கட்டியாக இருந்தால் வந்து ராகி மாவு வந்து சரியாகவே வேகாது, குழந்தைங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்காது. ஸோ இது மாதிரி லம்ப் இல்லாமல் நம்ம வேணால் வெஜிடபிள்ஸ் வேறு ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நல்லாவே குக் ஆகணும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ இதை வந்து நான் ஹீட்டான பேனில் ஆட் பண்ணிக்க ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து ரொம்ப மெலிசாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் குண்டாகவே தடிசாகவே ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி இட்லி தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. எப்போயுமே குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது பேன் கேக் ஆர் தோசை ரெசிபி கொடுக்கும்போது தட்டு போட்டு மூடி கொடுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லாவே குக் ஆகும். நீங்கள் நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி தடிசாக ஊற்றும் போது உள்ளே குக் ஆகாது, மாவு மாதிரி இருக்கும். ஸோ நான் மார்னிங் ரெசிபியே நான் சொல்லியிருப்பேன், நல்லாவே வெந்திருக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஆவி கட்டி கொடுங்க. அப்போ தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது கூட நீங்கள் கீ ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் வீட்லேயே செஞ்ச தக்காளி சாம்பார் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச சாம்பார். இதோட ரெசிபி வந்து நான் ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இது வெறுமனே கொடுக்க முடியாது, குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து நான் சாம்பார் டிப் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தா அவர் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிட்டா. ஸோ ஃபுல்லாகவே சாப்பிட்டா. ஸோ எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாப்பாவோட 1 டே ஃபுட் ரொட்டீன் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next